உங்களுடைய பேர் என்ன, என்ன ரேங்க் எடுத்தீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கீங்க? என் பேர் நவீனா லக்ஷ்மி. ரேங்க் வந்து 895 ரேங்க்கில் இருக்கேன். என்ன டிபார்ட்மெண்ட்? ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் எடுத்தேன். திருப்பத்தூரில் எடுத்தேன். என்னுடைய சொந்த ஊரில் எடுத்தேன் நான். உங்கள் டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? 2021 ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கேப் எடுத்தாச்சு. அப்புறம் 22 ஜூனில் எக்ஸாம் எழுதணும். எழுதிட்டு 161 கொஷின் தான் போட்டேன் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில். அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அப்புறம் போன வருஷம் ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தொடர்ச்சியாக 14 மாதம் தொடர்ச்சி பயிற்சி முயற்சி 3மே இருந்தால் மட்டும்தான் இல்லை வெற்றி கிடைக்கும். இதில் 173 கொஷின் போட்டு வின் பண்ணியாச்சு. டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் திருமணத்துக்கு அப்புறமா தான் உங்கள் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? திருமணத்திற்கு பின்னாடி தான் நான் 3rd இயர் படிக்கும் போதே இன்ஜினியரிங் படிக்கும் மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஃபைனல் இயர் அவர் வீட்டில் தான் படித்தேன். அப்புறம் பேபிஸ் பிறந்தாச்சு, அவங்கள பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பெரியவங்களானதும் 21 படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 இயர்ஸ் என்னுடைய உழைப்பு இதுக்காக நேரம் ஒதுக்கி படித்தேன் சார். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது நிறைய வேலைகள் இருக்கும். குழந்தைங்கள பார்த்துக்கணும், ஹஸ்பண்டு, வீடு பார்த்துக்கணும், சமையல் செய்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும் இல்லையா? டைம் மேனேஜ் பண்ணி எப்படி படிச்சிங்க? அது சார் காலையிலே நம்ம ஒரு 5 o'clock அப்படி எடுத்தோம். சீக்கிரமாக நம்மளுடைய வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு கரெக்டாக 8 o'clock உட்காந்துரும். பசங்க 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. அவங்க கிளம்புனதுமே நான் சாப்பிட்டுட்டே உட்காந்துருவேன். டயர்ட் ஆகிடும். சாப்பிட்டு உட்காந்தேன்னா மதியம் 1 மணி வரையும் படிப்பேன். 1 to 2 வந்து தூங்கிடுவேன். ரெஸ்ட் எடுக்கணும். நம்ம என்ன படித்தாலுமே ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் திரும்ப நம்ம மைண்ட் செட் ஃப்ரீ ஆகும். படித்து திரும்ப 3 மணிக்கு அந்த மாதிரி கொஞ்சம் வீட்டு வேலைங்க, மாடு, விவசாயம் கொஞ்சம் இருக்குது. கழனிக்கிட்ட போயிட்டு வந்துட்டு திரும்பவும் ஒரு 4 o'clock பசங்க வந்துடுவாங்க. அவங்கள கொஞ்சம் பார்த்துட்டு திரும்பவும் ஒரு 5 உட்காந்து ஒரு 7:30 வரையும் படிப்பேன். திரும்ப சமையல் வேலை பசங்களுக்கு 10 வரைக்கும் பார்ப்பேன். 10 to 12 கிட்ட வரும்போது வந்துட்டு ஒரு 2 hours 3 hours தான் நான் தூங்கியிருப்பேன். மே மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்களன்னா நான் நைட்டு 1லேருந்து இல்லை 12லேருந்து ஒரு 2 o'clock வரையும் தான் தூங்கியிருப்பேன். ரிவிஷன் பண்ண எனக்கு டைம் தேவை, அவ்வளோ நாள் தேவைப்பட்டுச்சு. 30 நாள் தேவைப்பட்டுச்சு என்னோடய ரிவிஷனுக்கு. 10 நாள் ரிவிஷன் வந்து பத்தாது. ஒரு மாதம் ரிவிஷன் எடுத்தால் மட்டும்தான் சாத்தியம். நம்ம படித்ததை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது நான் மே மாதம் ஃபுல்லாக பண்ணேன். என்னுடைய சக்ஸஸ் ஆயிடுச்சு என்னுடைய ட்ரீம். நீங்கள் திருமணம் ஆகிட்டு தான் காலேஜே படித்தேன்னீங்க இல்லையா? அப்போ உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணி நான் படிக்கணும் அப்படின்றத வாங்கினேன்? மேரேஜ் பண்ணும் போதே நான் ஜாபுக்கு போகணும்னு சொல்லி தான் பண்ணேன். அவரும் ஓகே பண்ணார். இதுக்கெல்லாம் எந்த எதிர்ப்பும் எங்கள் வீட்டில் மெயினாக எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் மாமனார், மாமியார் 3 பேருமே சப்போர்ட் பண்ணாங்க. குழந்தைங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அம்மா படிக்கிறாங்க, நம்ம வேலையை பார்த்துக்கோண்டு பசங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணதுனால தான் என்னால் படிக்க முடிஞ்சிச்சு. அவங்கள நான் கேரே பண்ணலை. ஒரு 6 months அவங்களே குளிச்சுப்பாங்க, அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. அவங்கள எந்த கேருமே எடுக்கல. என் படிப்பு அது மட்டும் தான் பார்த்தேன். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணதுனால இன்றைக்கி வெற்றி சாத்தியம் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். உங்களை மாதிரி நிறைய பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க படிக்கிறாங்க. நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணீங்களா இல்லை இன்ஸ்டியூட் போனீங்களா? ஃபஸ்ட்டு செல்ஃபாக வீட்டில் பண்ணேன். ஒரு 6 months பண்ணேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு படிக்கணும்னு தோன்றதில்ல. எக்ஸாம் எழுதணும். நான் கந்தியில் படித்தேன். கந்தியில் என்னுடைய சார் வந்து செந்தில்குமார் சார் இருக்கார். அவர் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் கிளாஸ் எடுப்பார். அவர்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு வீக்லி திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரையும் நான் படிப்பேன் வீட்டில். திரும்ப சாட்டர்டே போனோடனே ஃபஸ்ட்டு அந்த வீக்லி படித்ததை டெஸ்ட் வைப்பார். டெஸ்ட் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தது ப்ரிப்ரேஷன் பண்ணுவார். அதுவே எங்களால் அந்த 2 நாள் நடத்துகிற எங்களால் அந்த வாரம் ஃபுல்லாக படிக்க முடியாது. கவர் பண்ணணும். போன வாரமும் படிக்கணும், இந்த வாரமும் படித்தா மட்டும்தான் சாத்தியக்கூறு. அவர் கொடுத்த எங்களுக்கு கைடன்ஸால் தான் நான் வந்து இப்படி இந்த நிலமையில் இப்போ வந்து ஒரு வெற்றி இதில் வந்து நிற்கிறேன். எங்களுக்கு முக்கியமான ஒரு காரணம் எங்கள் செந்தில்குமார் சார் தான். இந்த 2022 அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆனதுக்கும் இந்த அட்டெம்ப்ட் பாஸ் ஆனதுக்கும் என்ன காரணம்? அந்த ஃபெயிலியரை எப்படி சக்ஸஸாக மாற்றினீங்க? அந்த ஃபெயிலியர் எப்படி சக்ஸஸ் பண்ணேன்னுட்டா, நான் நார்மலாக படிக்கும் போது சார் நடத்துந்து 161 ரேஞ்சில் 165 தான் நான் கிளாஸ்லேயே அவ்வளோதான் மார்க் போடுவேன். அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ண நம்ம எங்கே மார்க் விட்டோம் அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது தான் நம்ம ஒவ்வொரு ஜிகேயில் தமிழ் வந்து எங்கள் சார் மாதிரி அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஜிகே ஏ டு Z அவங்க தான். தமிழ் பண்ணிவிட்டு ஜிகேயில் வந்துட்டு ஒரு யூனிட் 8ன்னு ஒரு லெசன் இருக்குது. அதில் நான் எங்கே விட்டேன், எந்தெந்த லெசன் விட்டேன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன் கொஷின் பேப்பர்ஸ் வச்சு. அப்படி பார்க்கும்போது யூனிட் 8ல் தான் நான் விட்டுட்டு இருந்தேன் ஒரு 10 லெசன். அந்த லெசனை கொஞ்சம் கவர் பண்ணனால அதில் அந்த 10 கொஷின் இப்போ இதில் ஆட் ஆயிடுச்சு. என்னுடைய இது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே. இந்த 6 ஆண்டு கால இதில் ஜேர்னியில் நிறைய நேரம் வந்து என்னடா இதுன்னு தோணும், விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு தோணியிருக்கோம். நிறைய வாரி இயல்பு தான் அது. அதை விட்டுட்டு போகக்கூடாதுன்ற மனப்பக்குவத்தை எப்படி உண்டாக்கிக்கிட்டீங்க? நம்ம இப்போது அது எப்படி மேனேஜ் பண்ணேன்னு சொன்னாக்கா, இப்போ படிக்கிறோம், நம்ம விட்றா ஏதோ ஒன்று எழுதலாம் அப்படின்னு வந்து நினச்சி படிக்கக்கூடாது. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண திரும்பவும் இதையே நம்ம படிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா பயம் வந்துடும். அதனால் படிக்கணும். ஒரு முறை படித்தாலே தெளிவாக படிக்கணும். திரும்ப ரிவிஷன் பண்ணணும். என்ன பண்ணான்ட்டாக்கா நெக்ஸ்ட் டைம் புக்கே எடுக்கக்கூடாது, இதில் போயிடணும் அப்படின்ற ஒரு தாட்டோடு படித்தோம்லன்னா கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் தான். ஈஸி தான். என்னென்னா பிளான் பண்ணி படிக்கணும். கரெக்டான கைடன்ஸ் வேணும். எனக்கு வந்து கரெக்டான கைடன்ஸ் கிடச்சிச்சு. அதே போல் கொஷின் பேப்பர் இது வந்து போட்டு பார்ப்பேன் நான் அடிக்கடி. அவர் கொடுக்குற கொஷின் பேப்பரே நாங்கள் ரிவிஷன் பண்ணுவோம்.
அவர் ஒரு கொஷனுக்கு ஒரு ஆன்சர் வைக்க மாட்டார். ஒரு கொஷனில் 4 ஆன்சருமே 4 கொஷின் எடுக்கிற மாதிரி தான் அவர் வைப்பார். நாங்கள் ஒரு கொஷின் பண்ணிவிட்டு ஒரு ஆன்சர் மட்டும் பண்ண மாட்டோம். அந்த 4 ஆன்சருக்குமே நாங்கள் கொஷின் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ ஒரு கொஷின்லேயே நாங்கள் 4 கொஷின் படிச்சிட்டோம். அப்போ 200 கொஷின்ஸ்னா 4 2 8 800 கொஷின் படிப்போம். ஒரு கொஷின் பேப்பருக்கே நாங்கள் வீக்லியே 800 கொஷின் படிக்கிறோன்னா நாங்கள் 6 மந்த்னுங்கும் போது அது கணக்கே இல்லை. அது அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட அந்த மே மாதம் வந்து ஒரு நாளைக்கு 4 கொஷின் பேப்பர் 5 கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுவோம். ப்ளஸ்ஸு படிக்கிறதும் புக்கும் ரிவிஷன் பண்ணணும், அந்த கொஷின் பேப்பரை ரிவிஷன் பண்ணணும். அப்படி பண்ணனால மட்டும் தான் இங்கே சக்ஸஸ் ஆச்சு. இது நம்ம எத்தனை ஆண்டுகள் வேணாலும் படிக்கலாம், இல்லை எவ்வளோ நாலேஜ் பர்சனாலும் இருக்கலாம். ஆனால் வந்து அந்த எக்ஸாம் 3 மணி நேரத்தில் நம்ம எழுதக்கூடியது தான் நமக்கு வெற்றியை தேடித்தரும். அப்போ அந்த 3 மணி நேரத்தில் என்னென்ன தவறுகள்லாம் நம்ம செய்யக்கூடாது? நானுமே இதில் தவறு பண்ணேன்னா இப்போ இதில் எழுதின இது கொஷின்லேயே நான் வந்து 8 கொஷின் எனக்கு தெரிஞ்சு கொஷினே நான் இப்படி போட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா தப்பு வந்து எனக்கு கண்ணு முன்னாடி அங்கேயே அழுந்துட்டு தான் நான் வெளியே வந்தேன். அந்த தப்பு மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க. ஒரு டைம் 2 டைம் இந்த கொஷினுக்கு நேரம் இதை பண்ணுறோமான்னு ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள். தெரியாத கொஷினை ஃபஸ்ட்டு கையே வைக்க வேண்டாம். தெரிஞ்ச கொஷினை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு மட்டும் பாருங்கள். அதுவே நம்மளுக்கு சக்ஸஸ். என்றைக்கு நம்ம தெரிஞ்ச கொஷின் தப்பு பண்ணாமல் இருக்கோமோ அன்றைக்கி வெற்றி உறுதி. நமக்கு தெரியாத கொஷின் ஃப்ளூக்கில் போகிறது பிங்கி பாக்கி கண்டிப்பாக 20 கொஷினில் 5 கொஷின் கண்டிப்பாக நமக்கு வந்துடும். 15 அவுட்டு தான் நமக்கு. மீதி உங்களுக்கு 170 கொஷின் தெளிவாக தெரியுதா? 170 கொஷின் கரெக்டாக போட்டுருங்க. ப்ளஸ் 30 கொஷினில் நம்மளுக்கு 5 கொஷின் வந்தால் கூட 175 கண்டிப்பாக வேலை நிச்சயம். நமக்கு தெரிஞ்சதை தப்பு பண்ணாமல் போட்டுட்டோன்னாவே நமக்கு வந்து வேலை கன்ஃபார்ம் தான். ஓகே மேம். இந்த 6 ஆண்டு கால பயணம்ன்றது இந்த லெட்டர் வாங்குறதுக்கும் இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான். இந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு சொல்ல முடியாது. நான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டேன். நான் வந்து மம்மி வீட்டில் கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்துட்டேன். ஹஸ்பண்ட் வீட்லேயும் வந்து நல்லா தான் இருந்தேன். கொஞ்சம் பணம் சென்டரில் கொஞ்சம் கஷ்டமாச்சு எங்களுக்கு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் சப்போர்ட் பண்ணார். ஃபுல்லாமே அவர் தான் மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க. அம்மாங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. சரி இது எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணால் நம்ம வேலைக்கு போனால் மட்டும் தான் முடியும்னு நினச்சேன் நான். அப்படி நினைக்கும் போது சப்போர்ட் பண்ண ஃபுல்லாமே ஃபஸ்ட்டு எங்கள் தங்கச்சி சொல்லி தான் டிஎன்பிசி இந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இப்படின்னா என்ன இன்ஜினியரிங் முடிச்சதுனால இது என்னன்னு தெரியாது. என் தங்கச்சி சொன்னதுமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நிற்கணுன்ற வந்தால் ஃபஸ்ட் டைம் வந்தால் சும்மா வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிவிட்டு போயிடக்கூடாது. நம்ம போனால் ஆர்டர் காப்பி வாங்கி வர முடிவோடு தான் படித்தேன். எல்லாருமே எங்கள் ஃபேமிலி, அம்மா ஃபேமிலி, வீட்டுக்கார ஃபேமிலிஸ், மெயினாக எங்கள் சாரு இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணது இப்போ இங்கே ஃபோட்டோ எடுக்கிறது நான் வானத்துக்கும் இதுக்கும் பூமிக்கும் குதிக்கிற அளவுக்கு எனக்கு சந்தோஷமே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கேன் நான். இந்த ஆண்டு 3 எக்ஸாமே வருது. இந்த படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்க? திரும்ப அதே தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நாங்கள் இதில் போயிடணும். நம்ம இதில் வேலை வாங்கினா நம்மளை தப்பாக பேசினவங்க கூட இன்றைக்கி நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இன்றைக்கி நம்ம இதுவரை நீ யாருன்னே தெரியாதுன்ற அளவுக்கு கூட இன்றைக்கி வந்து வாலண்டியராக கால் பண்ணி பேசுகிறாங்க நம்மக்கிட்ட. அப்படி இருக்கும்போது நம்ம சக்ஸஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதே போல் நீங்கள் கொண்டாடும் வெற்றி ஆயிடுச்சுன்றதுக்கான காரணம் சொன்னால் மட்டும் தான் ஏற்றுக்குவாங்க மக்கள். நீங்கள் தோற்றுறதுக்கு பல காரணம் சொன்னால் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. வெற்றி அடைஞ்சிட்டு நீங்கள் பல காரணம் சொன்னால் காது கொடுத்து கேட்பாங்க. அதனால் எந்த தடை வந்தாலும் நீங்கள் அதை பற்றி காதில் போட்டுக்காமல் நீங்கள் என்ன உங்களுடைய இலக்கு, அந்த இலக்கை மட்டும் பயணம் செய்கிறதுக்கு நீங்கள் என்ன தொடர்ச்சியான பயிற்சி வேணும், முயற்சி வேணும், விடாமுயற்சி வேணும். மெயினாக அதுதான். தொடர்ச்சியாக இருக்கணும், கண்டினியூஷனாக ரிவிஷன்லேயே இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வெற்றி நிச்சயம். இதில் உங்கள் பொண்ணு 6 வருஷம் கஷ்டப்பட்டு விடாமுயற்சியோடு படித்து இன்றைக்கி வேலை வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்குங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் சைடு எல்லாருமே ஆர்மி மட்டும்தான், ஆம்பளை பசங்க மட்டும்தான் வேலையில் இருப்பாங்க. லேடிஸ் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. எங்கள் குடும்பத்தில் வந்து எங்கள் பொண்ணு தான் ஃபஸ்ட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு பிறந்து 30 வருஷத்துக்கான சந்தோஷம் இன்றைக்கி தான் சார். நாங்கள் ரொம்ப சந்தோஷம். எங்கள் பெரிய பொண்ணு இது. இன்னும் ஒரு பொண்ணும் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. அவங்க குழந்த பிறந்திருக்கு, அதனால அவங்க அட்டன் பண்ணல. அவங்களும் எங்கள் பெரிய பொண்ணு மாதிரி சின்ன பொண்ணும் படித்து வேலை வாங்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவங்க கல்லூரி படிக்கும்போது திருமணம் ஆச்சுன்னு சொன்னாங்க. திருமணம் ஆகும்போதே நான் மேலே படிக்கணுன்றதை சொல்லி தான் திருமணம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் அதை எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். எல்லாமே நல்லபடியாக ஏற்றுக்கினேன். ரொம்ப கஷ்டம் ஃபேமிலியில். பட் இருந்தாலும் என் ஒய்ஃப் கிடைச்சதும் எங்கள் அக்கா கிடைச்சதும் ரொம்ப பெரிய விஷயம். எங்கள் மாமியார் தான் எனக்கு தான் ஃபுல் சப்போர்ட். அவங்க தான் ஃபஸ்ட்டு. கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் என் ஒய்ஃபோட அவங்க தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கினாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கிடைச்சது பெரிய விஷயம். காரணம் எல்லாத்துக்கும் காரணம் அவங்க மட்டும்தான். என் மச்சினிசி நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலிமா தான் இதெல்லாம் எஜுகேஷன் படிக்க சொன்னது பண்ணது எல்லாமே அவங்க தான். அவங்க சொன்ன அப்புறம் தான் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமும் இருந்ததுக்கு காரணமும் இன்றைக்கி லைஃப் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறம் வர்றவங்களும் ஒய்ஃபுக்காக சப்போர்ட் பண்ணி ஃப்யூச்சருக்காக சப்போர்ட் பண்ணால் எல்லாருமே லைஃப் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு படிக்கிறாங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். வீட்டில் நிறைய சண்டைகள் அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான சப்போர்ட்ஸ் உங்கள் ஒய்ஃபுக்கு படிக்கும்போது கொடுத்தீங்க? நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன். என்ன சப்போர்ட் பண்ணுறேன்னா காலையில் இருந்தோடனே வேலை செய்வேன். ஒய்ஃபு
என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் நிறைய வேலை செஞ்சுருக்கேன். அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கேன். சனி ஞாயிறு ஆனால் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். தோசை சுட சொன்னால் தோசை சுடுவேன், வீடு பெருக்க சொன்னால் வீடு பெருக்குவேன், வாசல் பெருக்க சொன்னால் வாசல் பெருக்குவேன், மாடு வச்சுருக்கோம். எல்லாமே சப்போர்ட் பண்ணதுனால இன்றைக்கி அவங்க நல்லா பெருமையாக நினைக்கிறாங்க. என் ஒய்ஃபை வந்து நல்ல ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நல்லா கொண்டு வந்து ஒரு கெத்தாக நிறுத்தணும் அப்படிங்கிறத தான் ஒரு எண்ணம். சேலரியெல்லாம் எனக்கு செகண்டரி. பட் அவங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் பெரிய ஆசை, பெரிய கனவு. அதை அடைஞ்சிட்டேன். அதை அடைஞ்ச தருணம் இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்போ ரொம்ப 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 ஹாப்பி. இதுக்கப்புறம் எதை பற்றி ஃபீல் பண்ண மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். இது பெரிய விஷயம் சார். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் படிக்கிறாங்க. அவங்க குடும்பத்துலேயும் ப்ளஸ் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணால் தான் அதை வந்து யாராக இருந்தாலுமே அதை இது பண்ண முடியும். ஹவுஸ் ஒய்ஃப் படிக்கிறாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாமல் படித்து பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போ வீடியோ பார்க்குறவங்க நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எங்கள் சேனலில் பார்க்குறாங்க, படிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ ஹஸ்பண்டாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் சொல்லுவீங்க? யாரும் எதுவும் சொல்லாதுங்க. ஒய்ஃப் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க திட்டினாலும் கஷ்டமாக இருந்தாலும் அவங்க சப்போர்ட் பண்ண அப்படின்னா நெகட்டிவாக திங்க் பண்ணாதுங்க, பாசிட்டிவாக எடுத்துக்காங்க. உங்களால் முடியும் அப்படின்னு மட்டும் குறிக்கோளாக பண்ணுங்கள். என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க. என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ், ஒரு லைஃப் நல்லா அமையும். பட் நெகட்டிவான தாட்டுக்கு மட்டும் போகாதுங்க. அவங்க சொன்னாலும் செஞ்சாலும் என்கரேஜ் பண்ணுங்கள். என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாளைக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப் கொண்டு வர முடியும்.